மெர்சல் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் எழுத்தாளர், கவிஞர், சமூக செயற்பாட்டாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு ஞானி அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். இன்றைய தினம் பாத்தீங்க அப்படின்னா அரசியல் அதிமுகவுடைய நிலை என்னவாக இருக்கு? ஏன்னா பாஜக கூட கூட்டணி வச்சிருக்கிறாங்க. உண்மையிலேயே அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி கூட்டணியா? இது ஏன் நான் கேட்கிறேன் அப்படின்னா பாஜகவை மக்கள் ஏற்றுக்கொண்டார்களா? பாஜகவை மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் வேண்டாம் என்ற கேள்வி அதிமுகவுக்கு இல்லை. பாஜகவால் என்ன செய்ய முடியும், என்ன செய்ய முடியாது என்பதை அதிமுக உணர்ந்திருக்கிறது. அதிமுகவுக்கு பாஜக எந்த மாதிரி வாக்குறுதி வழங்கியிருக்கிறார்கள், எந்த அடிப்படையில் அவர்கள் கூட்டு சென்றார்கள் என்றால், வெற்றியை நான் உண்டாக்கி தருவேன், நாங்கள் உண்டாக்கி தருவோம், நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீர்கள், நாம் கூட்டணி வைத்துக் கொள்வோம் என்று உறுதியளிக்கப்பட்டது. அந்த உறுதியளிப்பின் அடிப்படையில் நம்ப வைக்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவுடன் கூட்டணி வைத்துக் கொண்டார். அவங்களுக்குள் எந்த மாதிரி நம்பிக்கை ஊட்டப்பட்டது? தமிழகத்தில் உள்ள வாக்காளர்கள், ஓட்டளிப்பவர்கள் யாருக்கு வாக்களிப்பார்கள், யாருக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்பதை ஒரு லிஸ்ட் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அதை தயார் செய்து கொண்டார்கள். அதில் நமக்கு கிடைக்காத ஓட்டாளர்களை நீக்கிவிட வேண்டும். அப்படியானால் எதிரியினுடைய வாக்குகளை பொருள் நீக்கிவிட்டால் அதிமுகவை ஜெயிக்க வைப்பது எளிது. அதை நாங்கள் செய்து கொள்கிறோம் என்று பிஜேபி உத்தரவாதம் கொடுத்திருக்கிறது. அதற்கு நம்பகமாக வட மாநிலங்கள் நடந்த பல தேர்தல்கள், பல 50 லட்சம் 60 லட்சம் வாக்காளர்களை நீக்கிவிட்டு தான் அங்கு தேர்தல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதுபோல தமிழ்நாட்டிலையும் 50-60 லட்சம் வாக்காளர்கள் நீக்கிவிட்டு எலெக்ஷன் நடத்தும் பொழுது அதிமுகவும் பாஜக கூட்டணி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் நீங்க தைரியமா இருக்கலாம் என்று சொல்லப்பட்டது. எஸ்ஐஆர் படிவம் மூலமா வந்துட்டு நிறைய விஷயங்கள் இன்னும் பல விஷயம். எஸ்ஐஆர் படிவம்ங்கிறது முதல் கட்டம், முதல் 40%, அதன் பின் 60% இருக்கிறது. வாக்கு பெட்டி, பூத் கமிட்டி, வாக்கு போடக்கூடிய தேர்தல், அந்த நேரத்தில் கண்காணிக்கக்கூடிய தேர்தல் அதிகாரிகள், இப்படி பல கட்டத்திலையும் அதில் ரொம்ப பயிற்சி பெற்றவர்கள், அதில் திட்டமிடலில் மிக சிறந்தவர்கள் பிஜேபிக்காரர்கள். அதிமுகவுக்கு பெரிய பலம் தொண்டர்கள் பலம், பூத் கமிட்டி பலம். இப்படி இருவரும் ஒன்று சேர்ந்தால் நாம் ஜெயித்து விடலாம் என்பது அவங்களுடைய அசைன்மெண்ட், திட்டமிடல். அது இவர் சொன்னார், அவர் ஏற்றுக்கொண்டார் என்ற அடிப்படையில் பிஜேபியும் அதிமுக கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறது. ஏன்னா வந்துட்டு இப்ப பாஜக கூட கூட்டணி வச்சிருக்கிறதுனால பாத்தீங்க அப்படின்னா அதிமுகவுக்கு கடுமையான பின்னடைவு. இவங்க கூட்டணிக்கு காரணமே பாத்தீங்க அப்படின்னா இடி ரைடுக்கு பயந்துட்டு தான் வந்து எடப்பாடி வந்துட்டு கூட்டணி வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு நீங்க உண்மையை ஏத்துக்கிறீங்க சார்? இடி ரைடுக்கெல்லாம் பயந்த காலம் போய் இப்பொழுது பிஜேபிக்கே அதிமுகவுடைய கூட்டு தேவை என்ற நிர்பந்தம் ஏற்பட்டு விட்டது. இங்கு காலடி வைப்பதற்கு, தமிழ்நாட்டில் வைப்பதற்கு அதிமுக போன்ற ஒரு கட்சியை கூட இல்லாவிட்டால் பிஜேபி வளரவே முடியாது. அதனால் இதில் இடி அப்படி அதனுடைய மிரட்டுதல்ங்கிற பேச்சு இல்லாமல், உனக்கு நான் உதவி செய்கிறேன், உனக்கு நிதி தருகிறேன், உதவி செய்கிறேன், நீ என் கூட வா என்ற ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து பேசி முடிக்கப்பட்ட கூட்டணி அது. கண்டிப்பா. சோ இவங்களுக்குள்ள வந்துட்டு இந்த தொகுதி பங்கீடு எப்படிப்பட்டதாக இருக்கும் நினைக்கிறீங்க? தொகுதி பங்கீடு என்றால் அதிகப்படியான ஒன்றுமே உதவாத வாக்காளர்கள் இல்லாத கட்சியாக நீங்கள் மாறிவிட்டீர்கள். உங்களே நாங்கள் ஜெயிக்க வைக்க போகிறோம், நீங்கள் தான் முதலமைச்சர், ஆனால் எங்களுக்கு அதிக சீட் தருவதா இருந்தால் நாங்கள் சில யுக்திகளை யூஸ் பண்ணுகிறோம், உபயோகப்படுத்துகிறோம், உங்களை வெற்றிக்கு கொண்டு போகிறோம் என்று வாக்களிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் நம்பப்படுகிறது, நம்பகமான தகவல் 100-100 என்ற அடிப்படையில் அவர்கள் 100 இவர்கள் 100, அதிமுக 100 பாஜக 100, மீதி 34 சீட்டுகள் வந்து கூட்டணி கட்சிகளுக்கு. ஒருவேளை கூட்டணி கட்சி புதிதாக சில வர வாய்ப்பு இருந்தால் அவர்களுக்கு பிஜேபியிடமிருந்து சில சீட்டுகளும் அதிமுகவிடம் சில சீட்டுகளும் பிரிந்து கொடுக்கப்படும். இந்த அடிப்படையில் 100 பேர் நிக்க வைக்கிற அளவுக்கு பாஜக கிட்ட ஆட்கள் பலம் இருக்காங்களா? அந்த அளவுக்கு தொகுதியில வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க நினைக்கிறீங்களா? இங்க தொகுதியில் ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அது ஒரு முக்கியமான பிரச்சனை இல்லை. ரெண்டாவது, நிக்க வைக்கிறதுக்கு ஆள் இருந்தால் கண்டிப்பாக பிஜேபியில் ஆள் இருக்கு. நாம் தான் நினைப்போம் பிஜேபியில் ஆளே இல்லை என்று. பிஜேபியில் தொகுதிக்கு ஒரு வேட்பாளர் நின்று போராடக்கூடிய அளவுக்கு, பணம் செலவழிக்கக்கூடிய அளவுக்கு ஆள் இருக்கிறார்கள். வெற்றி பெற முடியும் என்றால் ஒரு சின்ன கட்சியில கூட கேண்டிடேட்ஸ் வருவாங்க. கண்டிப்பா. சோ ஆள் பலமும் இருக்குது, பண பலமும் இருக்கு, பாஜக மதிபலமும் இருக்கு, மதிபலமும் அதிகமாக இருக்கு. ஓகே, இப்ப இருக்கிற சூழ்நிலை பாத்தீங்க அப்படின்னா அதிமுகல இருக்கிற இந்த எடப்பாடி பழனிசாமி தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா சிஎம் கேண்டிடேட், நான் தான் சிஎம் வேட்பாளர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப தொகுதி 100-100 பிரிச்சுட்டாங்க அப்படின்னா அப்புறம் டெபுட்டி சிஎம் அப்படிங்கறது வந்துட்டு பாஜக வந்து இருப்பாங்களா? கண்டிப்பாக அவர்கள் அதையும் பேசி முடித்து விட்டார்கள் என்றுதான் கூறப்படுகிறது. முதலமைச்சர் நம்பகமான செய்தி தானே சார்? நம்பகமான செய்தியை பின்னால் மாறும், நம்பகமான செய்தியை உறுதிப்படுத்தப்படும், அல்லது புதிய நம்பகமான செய்திகள் வரும். அரசியலில்
நிமிடத்திற்கு நிமிடம், நொடிக்கு நொடியை சொல்லுவாங்க. காட்சி காட்சி விறுவிறுப்புன்னு சினிமாவை பற்றி சொல்வார்கள். அதுபோல அரசியல் அதை விட புதிரானது. இன்று ஒரு நிலை, நாளை ஒரு நிலை, நாளை மறுநாள் ஒரு நிலை. இன்றைய நிலையில் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர். துணை முதலமைச்சர் பதவி பிஜேபி கட்சிக்கு கொடுக்கப்பட வேண்டும். அடுத்த கட்டம் 2.5 வருடம் நீங்கள் ஆட்சி செய்யுங்கள், 2.5 வருடம் நாங்கள் ஆட்சி செய்கிறோம். 2.5 வருஷம் அதிமுக ஆட்சி செய்யும், 2 வருஷம் பாஜக ஆட்சி செய்யுமா? இந்த அடிப்படை வரைக்கும் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். இதில் இந்த 2.5 வருடம் என்பது இன்னும் பேசி முடிக்கப்படவில்லை. ஏறக்குறைய சீட் ஷேரிங் முடிக்கப்பட்டு விட்டது. உண்மை தகவல் தான் இது. உண்மையான தகவல் போல் இருக்கிறது. இதுல பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் தனியா நான் கட்சி ஆரம்பிக்க போறதாக ஒரு வதந்தி பரவிக்கிட்டு இருக்கு. ஒருபோதும் அவர் கட்சி ஆரம்பிக்க மாட்டார். அவர் பிஜேபியுடைய தீவிர ஆதரவாளர். பிஜேபி விட்டு வேற கட்சி ஆரம்பிக்க வேண்டிய அவசியமா அவருக்கு இல்லை. ஏன்னா நிறைய நம்ப தகுந்த வட்டாரங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய தகவல்கள், நம்ப தகுந்த மாதிரி தகவல்கள். நீங்க அநேகமா நீங்கள்லாம் குறிப்பிடுறது பார்த்தா வலைத்தளங்கள்ல வர செய்திகளை பத்தி தான் நீங்க பேசுவீங்க. வலைத்தளங்கள் வரக்கூடிய அத்தனை செய்தியிலையுமே உண்மை இருப்பதாக கருதக்கூடாது. வலைத்தளங்கள் 80% பொய்யான தகவல் தான் வருகிறது. நமது சேனல் மாதிரி சில உண்மையான சேனல்கள்ல தான் நம்ப தகுந்த செய்திகள் மட்டுமே போடக்கூடியவங்களா இருக்காங்க. மற்ற செய்திகள்லாம் தனக்கு வந்த செய்தி வராத செய்தி என்று போட்டு விடுகிறார்கள். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள விஜய் கட்சி வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா கொள்கை ரீதியான எதிரி பாஜக இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒரு சில கிசுகிசுகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா தாவேகாவும் அதிமுகவும் ஒரு சில பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்களே, இது உண்மையா? உண்மைதான். தாவேகாவும் பாஜகவும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். காங்கிரசும் தாவேகாவும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தேமுதிகவும் அதிமுகவும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அணியாக இருந்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் உயர்மட்டத்தில் எட்டப்பட்ட ஒரு விஷயம், பிஜேபி அதிமுக கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. தாவேகா வந்தால் என்ன செய்வது என்று 2 வழி வைத்திருக்கிறார்கள் பிஜேபியில். தாவேகா வந்தால் அதிமுகவை கழட்டி விட வேண்டியது, தாவேகா வராவிட்டால் அதிமுக இருந்து கொள்ள வேண்டியது. இது அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதிமுக தாவேகா வந்தால் பிஜேபியை கழட்டி விட வேண்டியது, தாவேகா வராவிட்டால் பிஜேபியோடு இருந்து கொள்ள வேண்டியது. இப்படி ஒவ்வொருத்தரும் தங்களுக்கான வசதியான ஒரு நிலைப்பாட்டை உள்ளுக்குள் வைத்துக் கொண்டிருக்காங்க. பிளான் ஏ, பிளான் பி 2 கட்சிகளுமே இருக்கு. 2 கட்சியிலுமே இருக்கு. ஓகே சார், எங்க கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவான விளக்கமான பதில் சொல்லியிருக்கீங்க சார். ரொம்ப நன்றி. வணக்கம்.